அண்டைக்குண்ட யூடியூப் நீயும் மட்டும் மாதிரி கிடந்தது. எனக்கு கன பேர் கல்யாணம் பேசி வந்தது. ஓட்டமெல்லாம் பழங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்கோவில நல்லது என்ன? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் வணக்கம். இந்த யூடியூப் பேர் தமிழ் ரியல்டர் GTA, பாட்காஸ்ட் பேர் தி ஆனஸ்ட் தாட் தமிழ். நீங்க கடைசியா எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த சக்கரை போத்தலை காண இல்லை. அப்பா தான் எடுக்கிற சக்கரை போத்தலை காணவில்லை. ஹாய் ஹலோ வணக்கம். அப்பா விட்ட வந்த நான். இதுதான் அப்பா இருக்கிற வீடு. அவட்ட ஃப்ரிட்ஜ் எல்லாம் எம்டி ஆக்கி விட்டு கிடக்கு, க்ளீன் பண்ணி விட்டுருக்குறோம். கடைக்கு போட்டு வந்தவராம் வீடுண்டே க்ளீன் பண்ணி இருந்தாது. இந்த பெரிய அரண்மனையில் தான் அப்பா இருக்கிறார். வெளியில வந்தா பாக்க இங்க பாருங்க, பாக்க காருகள் கூடி போயிட்டுது. பாவக்காய் கொண்டு போ, எனக்கு வைக்காதீங்க. முறுக்கங்க தமிழ் கடைக்கு போயிருக்கிறார் அப்பா. இப்போ மிரக்கறிங்க 10 குடும்பத்துக்கு வேண்டுற மாதிரி வேண்டி கொண்டாந்து கிடக்கு. பாவக்காய் அது இதுண்டு. இதுதான் அப்பாண்ட வேலையா? யூ அவுட் ஆஃப் த திங். ஆ இதாட்ட ஓட்டமலன், ஓட்டமலன் ஆட்ட என்ன கொண்டு வாங்கினது அங்க பழங்கள் விட அந்த அழுகுதா வேண்ட விட்ட இதை கொண்டு ஓட்டமலன் அப்பா வேண்டி கொண்டு வந்தது. ஃப்ரெஷ்கோவில் வேண்டினதாம் ஓட்டமலன். பழங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்கோவில் நல்லது என்ன? இப்ப 5 பேர்ட்ட குடும்பத்துக்கும் வாங்கி இருக்கிறார். இந்த பெரிய ஓட்டமலன் இருக்கிறது நாங்க 2 பேர் தான். பிள்ளைகள் சாப்பிடாயினம் 4 பேர் இருக்கிறோம். ஆனா 2 பேர் கணக்கு. அங்க இடந்து டூ மச் என்ன. அப்பா எல்லாருக்கும் 5 பிள்ளைகளும் அவரோட இருக்கிற மாதிரி தான் சாமான் வாங்குறது. இங்கே அவக்கோட பேக்கெட்டு இதே மாதிரி ஒரு 5 பேக்கெட் இதுக்குள்ள கிடக்கும். தேங்க்யூ. கண்ட வச்சதாவது சாம்பல் மேல கழுவுறது, தண்ணி இதுக்குள்ள புது நான் இப்போ கறி கொண்டு வந்தேன். நான் மைக்ரோவேவ் இதான் அவன், பில்டின் அவன் பாவிக்கிறேன் இல்லையா அப்பா? அடுப்பு மட்டும்தான் பாவிக்கிறது. நிறைய கபேட்டுகள் எல்லாம் இருக்கு. கிச்சனுக்கு வேற ஜன்னல் இருக்குது. பின்னால பார்க்கிங், பிள்ளைகள் விளையாடுறது. பார்க்கிங் இல்லை, பார்க். அப்பா பாருங்க இங்க சேல் போட்டு கிடக்காமன்னு சொல்லி பான் வேண்டி வந்திருக்கிறார். அவங்க விலையை குறைச்சி போடுறது. 2 நாள் 3 நாள் செண்டா அதை கட்டி போட்டு புறம்பா வச்சுட்டு புதுசாக விற்கிறது. அதை நீங்க எடுத்துக்கொண்டு வராது, குருவிக்கு போடுறது. மூடி இருந்தால் நான் சுடுதண்ணியை கொண்டு வரேன், தண்ணியை ஊற்றி கொண்டு போறேன். தினேசன் இருக்குல்ல காப்பு, அது உண்டுதான் அந்த கிடக்குது. அங்க வீட்டோட என்னட்ட கணக்கு. அப்பா என்ன செய்திருக்கிறாருண்டா, இதுக்குள்ள மரக்கறி, இதுக்குள்ள வெங்காயம், இதுக்குள்ள கீரை சலாட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். இவைக்கு நான் யூடியூப் எடுக்கிறதுண்டா ஒரு நாட்கள். ஜாலினியக்கா தொடங்கிட்டா இனி கேமராவோடையா என்ன செய்கிறது? என்ன வீட்டுக்குள்ளேயே இனிமைகளை வச்சு கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் வணக்கம். என்ன தெரியுமா, அப்பாவோட வாட ஒரு இன்டர்வியூ எடுப்போம்னு சொன்னா மன்னரும் கம்பெனில வேலை என்ற தம்பி எந்த நேரமும் போன் கால் வந்தபடி என்ன தாங்க முடியாம இருக்கு. இப்படியா மற்ற ரியலேட்டர்ஸ் எல்லாரும் கடவுளை என்று இப்படி வர்றதுக்கு நான் கடவுளை தான் கும்பிடுறேன். அது ஸ்லோ மார்க்கெட்ல ஆக்கள் அடிக்கிறது. பட் இட்ஸ் நாட் ஆல் ஃபார் ரியல் எஸ்டேட் மட்டும் இல்ல. நீ சேவை என்ன, அதனால எனக்கு பிரச்சனையா இருக்குது. எந்த தம்பியோட எனக்கு கதை கேளாம இருக்குது. ஆரோ அடிச்சு 15 நிமிஷம். எந்த டைம் எனக்கு மரியாதை தாரதோ நீங்களே சொல்லுங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்?
இது வந்து கிளையண்ட்டுக்கு தான் பட் என்ன செய்யறது. சரி ஓகே இன்றைக்கு தினேஷ் என்ன கதைக்க போறோம் ஆளை பிடிச்சு I don't know அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கதைக்க ஓ போறோம். அப்பாவோட கதைக்க போறோம் இன்றைக்கு ஏண்டா கண்ணனாலே பிறகு இங்க தினேஷோட தான் அப்பா இருக்கிறார். அதால நான் இன்றைக்கு கொஞ்சம் அப்பா கிட்ட சாப்பாடு கொண்டு வந்தேன். நான் அப்பா கதைச்சிட்டு வாங்கோ நாங்கள் என்ன தினேஷ் அப்பா அந்த வீட்டை பார்ப்போம். அதுக்கு லைட் ஸ்டேஜிங் சாமான்கள் இருக்கு. ரைட் நாங்கள் வீடியோ ஸ்டேஜ் பண்றது இன்னும் ஸ்டேஜுக்கு அப்ப சில நேரம் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொன்னா வீட்டை ரக்குறாங்க. வந்து ஓன் கிச்சன் ஓன் அவர் சிங்கம் தானே கைமே நடினேசா பேச்சு இப்ப வீடியோ எடுக்கிறான்னு பேச்சு விடுவோம் தெரியாது. இல்ல 3 மைக் இருக்கு என்ன 2 மைக் யார் கஷ்டம் கேள்வி கேட்கறதுக்கு வந்த இதுதான் எங்களோட அப்பாட்ட 4-5 கேள்வி கேட்போம். கேள்வி எங்க அது ஒண்ணு சொல்ல தேவையில்லை நேச்சுரலா ஸ்பான்டேனியஸா செய்தா தான் அது வீடியோவுக்கு அழகா இருக்கு. அல்லாட்டி சும்மா ப்ரீ பிளான் ஸ்கிரிப்டா இருக்கு. அப்பாக்கு எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? அப்பாக்கு 6 பாஷை தெரியும். என்னென்ன பாஷை உங்களுக்கு தெரியும்? தமிழ், சிங்களம், ஹிந்தி, உருது, மலையாளம். இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் தெரியும் ஓரளவுக்கு. சோ தமிழ் தமிழும் வாசிக்கவும் தெரியும். தமிழும் வாசிக்க தெரியும். மற்றது மற்ற பாஷைகள் ஒன்றும் எழுத தெரியாது. இங்கிலீஷ் எழுத தெரியும். அரபிக் தெரியுமே உங்களுக்கு? அரபியர் கொஞ்சம். அது நான் ஹிந்தியை தான் படித்தேன். அப்பா சவுதியில இருந்தவர், இந்தியால இருந்தது. வேற எங்க இருந்த நீங்க? தோஹா போனவர். ஓகே ஓகே உங்களோட சைல்ட்ஹுட் அப்படி உங்களோட நீங்க வளரக்க எப்படி வளர்ந்த நீங்க என்ன பண்ண சாப்பாடுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு முந்தி சொல்லுவீங்க. உங்களை இந்த சாப்பாடு கொட்ட கூடாதுன்றதெல்லாம் நான் அப்பாடு தான் பார்த்து பழகினானே நடினேன். ஓமோ என்னோட அப்பா எனக்கு ஒரு கதை சொல்லுவீங்க. அதை சொல்ல வழிகிட்டான். ஒரு 6-7 தமிழ் மூவி எடுக்க மட்டும் அந்த முந்தி சொல்றீங்க அந்த ஸ்கூல்ல நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு அந்த சாப்பாடு அந்த ஸ்கூல்ல வராத பிள்ளைகள் பண்ண வேண்டி நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லி அப்படித்தான் சாப்பிடுறது. காலமேட்டு ஒன்றும் சாப்பிடாம தான் பள்ளிக்கூடம் போறது. அதை நான் இப்ப எந்த பிள்ளைகளுக்கு சொல்றது சாப்பாடு இருக்க கூடாது. என்னோட வார இன்னும் 2-3 பேர் இருக்கணும். ஒரு 6-7 பேர் இருக்கணும். சாப்பிடுவீங்க. நான் இன்னொரு பண்ண வேண்டி சாப்பிடுவேன். ஸ்கூலுக்கு என்ன போனீங்க? அதுதான் போறது. அந்த இங்கிலீஷ் சொல்லல தெரியாத பாடமாகி கொண்டு வர ஸ்பெல்லிங்குகள். என்னதுக்கு அந்த நேரம் என்ன கனடாக்கு வரேன் அந்த நேரமே தெரியுமோ? இல்ல இல்ல அதுக்காக இல்ல. அங்க டீச்சர் அங்க படிப்பிக்கல கேட்டா எழுத சொன்னா எழுத இல்லை. சிங்கப்பூருக்கு போறேன். சிங்கப்பூருக்கு போனேன். போனது கொஞ்ச நாள் தான். அதாவது அப்படி இங்க வரைக்குள்ள ஜப்பான்ல ஒரு நாள் இருந்தது. அப்புறம் அமெரிக்காவில ஒரு 40 நாள் இருந்தது. அப்புறம் கனடாவுக்கு வந்தேன். அதுக்கு எப்ப கனடாவுக்கு வந்த நீங்க? நவம்பர் மாதம் 24ஆம் தேதி. அம்மாவே என்னன்னு கண்ட நீங்க மனவரையில அந்த முதல் அதெல்லாம் கண்டேன்னு சொன்னார். பேசி கல்யாணம் செய்தது என்ன? பேசி செய்தது என்ன? தைட்டுக்கு மேலாளைக்கு எவ்வளவு தூரம்? 3 வயது. எத்தனை வயதுல நீங்க வேலைக்கு போனீங்க? முதல்ல வந்து இந்த மேசன் வேலைக்காரரோட வேலைக்கு போறது அங்க. அப்போ அந்த மேசன்காரன் அவருக்கு கமிஷன் 1 ரூபா எடுத்துக்கொண்டு 4 ரூபீஸ் தருவார் உங்களுக்கு. அதுவும் எல்லா நாளும் இருக்காது. அப்ப எத்தனை வயது உங்களுக்கு? படிப்பு விட்டு அப்புறம் ஒரு 16 வயது. நகைக்கடை வச்சிருக்கு. கடையா வச்சிருக்கல நகைகளை வாங்கி விற்கிறோம். கார் வச்சிருந்தேன் நான். நம்பர் என்ன? காரண்ட நம்பர் கடைசியா வச்சிருந்தது 2203. 2203 CL 2203 CL. என்ன கல்யாணம் முடிக்க அதான் இருந்தது. A40 4 வருஷம் அந்த கார் வச்சிருந்தது. வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில சவாலா எடுத்த நீங்க சவாலன்னு சொல்லியத நினைச்ச நீங்க இந்த கனடாவுக்கு வந்த அப்புறம் தான் கூட அங்கேயும் எடுக்கிறதுன்றது ஒரு அந்த ARK மார்க்கெட்ன்றது நான் அப்போ ஒருத்தர் டெலிவரி வேன்ல டெலிவரி செய்து கொண்டு இருந்தேன். அவையண்ட வேன் என்ன பச்சை கலர் வேன் பிறகுதான் வேண்டி அது பிறகு வேண்டி அது அவையண்ட வேன்ல டெலிவரி செய்து கொண்டு கேட்கல. அப்போ எனக்கு ஒரு ஆள் அது டெலிவரி செய்து கொண்டு கேட்கல. பிள்ளைகள் எல்லாரும் வந்த பிறகு எனக்கு போகிற வேலைக்கு போயிடாது. பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு போகணுன்றதுக்காக
அப்போ ஒரு கார் வண்டி வச்சிருந்தேன்னா அதில் வண்டி பள்ளிக்கூடத்துக்கு விடுறது, அந்த கடையிலேயே கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறது. ரெண்டு பேர் ஹோலுக்கு. ஆனா அந்த நேரம் உங்களுக்கு இந்த நாடும் உதவி செய்தது என்ன? கொஞ்சம் வருஷம் ஒரு மாதம் தான் அந்த அந்த உள்ள காசு வந்தது என்னன்னா, நாங்கள் பிறகு அந்த அந்த அட்ரஸ் மாறிக்கிட்டோம். கேஸ் ஒர்க்கர் வந்து தன்னால் எவ்வளவு உதவி செய்யணுமோ எடுத்து தரணும்னு சொல்லி இப்போ $3000 கனடியன் டாலர் அந்த நேரம் என்ன எத்தனை வருஷம்? 29 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முதல். அப்ப அந்த பெரிய காசு அது பெரிய காசு. அந்த ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்போட முந்தி மூவிங் அந்த மூவிங் அப்பா ஒரு பச்சை ட்ரக் எடுத்து மூவிங்கு போய்க்க நீங்க அக்கள் சொல்வது என்ன கஷ்டப்பட்டு இரவு பகலா வேலை செய்யறோம். இருந்துட்டு ஆடவாக்கு போனா அப்படியே காரக்காவன் படுக்கிற நீங்க என்ன 2-3 நாள் பச்சையிலையும் போயிருக்கிறேன். அந்த மெட்ட ட்ரக்ல மற்றதுல தான் கூட போனேன். பச்சையில எனக்கு என்ன அந்த ரெட் ரூபிக்கு போடுறான். அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நைட்டுக்கு வந்து அப்பா வந்து கேட்பாங்க, இவ என்ன செய்யணும், எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும், என்னதான் அந்த மூவிங் வேலை வேன் வேலை கஷ்டப்பட்டாலும் படிப்பு முக்கியம். ஒரு சின்ன மூவிங் வேன் என்ன இருக்கிறது, அது டீசல் வேனை வாங்கின வழியாது அது எனக்கு கை தந்தது. அந்த நான் இருந்த ஏரியாவில் வேற மூவிங் ட்ரக்குகள் ஒன்றும் இல்லை. அப்போ காவரோவில் மூவிங் ட்ரக்கே குறைவு, ஒரு 4-5 தான் நின்றது பழைய ஆக்கள் அந்த நேரத்தில். அப்ப எனக்கு மூவிங் என்னன்னு செய்யறேன்னு தெரியாது. 96ஆம் ஆண்டு ஒரு இவ வந்தது 94ஆம் ஆண்டு போறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்ப இவ்வியலைத்தான் 3 பேரையும் கூட்டிக் கொண்டு போறது. சின்ன 10 பேர் சனி ஞாயிறுண்டா விடிய காலம் 6 மணிக்கு அப்பா எழுப்பிடுவேன் பேத்து பின்னேரம் ஸ்கூலுக்கு பின்னேரவும் வேலை செய்யறது. மற்றும்படி மூவிங் தான். அப்ப எனக்கு உண்மையா வாழ்க்கை வெறுத்ததை நான் இப்ப வந்து அதுமையா அது போனது நல்ல அதுல அந்த வேலை இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் என்று சொல்லி இரவு பகலா வேலை செய்யணும். அப்பாவில் ஒன்று வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த வயது போன ஆட்களுக்கு காசு இல்லைன்னு சொன்னா ஃப்ரீயா செய்வேன். ஆனா அதே மாதிரி ஒருக்க நாங்க தமிழ்ல கதைச்சு கொண்டிருந்தோம். அப்போ ஒரு ஹிந்திக்கார் கணக்கு ஹிந்தி கிளையன்ஸ் இருந்தது. அவைக்கு தெரியாது, அப்பாவுக்கு தமிழ் தெரிய வேண்டு. அவ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் காய்ச்சி ஹிந்தி தெரியாது. அது வந்து ஹிந்தியில ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் காய்ச்சிடும். ஓகே எல்லாம் ரக்கினா பிறகு $250 ஆகும், நீங்க பேசினீங்க $150 கொடுப்போமாண்டு. அப்பா என்ன செய்தாருன்னா, நல்லவருக்கு நல்லவர், ஆனா அப்படின்னு சொன்னா ட்ரக்க ஏத்திட்டு சாமான்களை ரக்கக்கு முன்னம் ஹிந்தியில கதைச்சது அவரோட. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? அவைக்கு தலை சுத்திட்டுது, பேருக்கு ஹிந்தி தெரிய மாட்டேன். அப்ப அதான் கீழே இந்த பெட்டியல் ஏதாரும் நாங்கள் களவெடுத்துடுவோமோண்டு எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு ஓக்கி டோக்கில கீழே 2 இந்த நம்பர் பாக்ஸ் வருகுது. அங்க அவர் போன் பண்ணி சொல்றாரு. எவ்வளவு மூவிங் செய்து நான் அப்ப அந்த மூட்டை இப்ப ஆக்சுவலி இப்ப ரீசன் இப்ப 2021ஆம் ஆண்டு சித்தின்ற வீட்டை வித்தனாங்க. அப்ப அவா சொன்னா, என்னடா அப்பா மூவிங் செய்தார், இப்ப நீங்களும் மூவிங் செய்யறீங்கன்னு சொல்லி. அது என்னன்னா, நாங்கள் இப்ப இன்ஹவுஸ் ஸ்டேஜிங் செய்யறாங்க. ஸோ அப்ப எங்க வீடுகளுக்கு we do our own staging. மற்றது அப்படின்னு சொல்லிக்க நாங்கள் ரெண்டலுக்கு போக தேவையில்லை. மற்ற எல்லா கிளையன்ஸுக்கும் வீடு வில்பாடு மட்டும் ஸ்டேஜிங் பண்ணி வச்சிருப்போம். நாங்கள் ஆக்சுவலி நாங்களா பிசிக்கலா மூவ் பண்றது எல்லாம் பார்க்க ஷோ தான், ஆனா வேலை கஷ்டம் தான். இந்த ஸ்டேஜிங் அது கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டுகள் எல்லாம் கணக்க போடுறான். என்னன்னு சொன்னா வேற ஒன்றும் இல்ல, இந்த கட்டில் மேசை கதிரை இதெல்லாத்தையும் இங்க வச்சிருக்கணும் வேண்டி அதை வந்து தூக்கி கொண்டு போவேன் வேனுக்குள்ள. நீங்க பாத்துருப்பீங்க பழைய வீடியோல, நான் தம்பிய வேன் போட்டுருப்பேன். அதுக்குள்ள வச்சு கொண்டு போய் ஒரு வீட்டை என்னென்னு அலங்கரிக்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டை ஃபுல்லா ஆக்கள் இருக்கிற மாதிரி அலங்கரிச்சிருப்பேன். அலங்கரிக்க வார ஆக்களுக்கு இந்த காப்பெட் எல்லாம் விரிச்சு பூவாஸ் எல்லாம் வச்சு எல்லாம் செய்யக்குள்ள பாக்கேக்கு அது ஒரு வடிவா இருக்கும். வெற்றில இருந்த எல்லாமே பெட்ஷீட் தலைவணியுற எல்லாமே இவதான் தூக்கி கொண்டு போறது. ஒரு நாள் நான் அடிக்கிறேன், வீடியோ கால்ல அவன் காட்டுறான் எனக்கு கிளீன் பண்ணி கொண்டு நிக்கிறேன், ஹோஸ்ட் ரூமை கிளீன் பண்ணி கொண்டு நிக்கிறத காட்டுறான். அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுண்டா, இங்க இருந்துதான் வந்தது, அப்பாட்ட இருந்துதான் எல்லாம் வந்தது. சில இடங்கள்ல இந்த கிளீனர் போக மாட்டான். சில இடங்கள்ல இந்த டீம் கோஆர்டினேட்டர் வந்து அவ போய் ஸ்டேஜிங் பண்ணுவா. எல்லாத்தையும் நாங்கள் தான் பிசிக்கல் வேலை செய்யறது. அப்ப அது அப்பால இருந்து தான் வந்தது. என்னன்னு சொன்னா, இப்ப அம்மா வந்து 39 வயதுல செத்தது. அப்ப உங்களுக்கும் கொஞ்சம் வயது தான். நீங்க வேற கல்யாணம் செய்யறதுக்கு நீங்க நினைச்சிருக்கிறீங்களா போவாலும்? மற்றது வந்து வேற ஆக்கள் உங்களை கேட்டிருக்கணும், எனக்கே சொல்லி இருக்கணும்.
அது என்ன அந்த நீங்க எப்பவாலும் நினைச்சிருங்களே நான் அம்மாவை விட்டு அம்மா செத்துட்டாண்டோன்னா வேற கல்யாணம் செய்யலாம் என்று சொல்லி நினைச்சேன். எனக்கு தெரியும், நீங்க வியூவர்ஸுக்கு சொல்லுங்க. நான் அப்படி ஒரு நாளும் நினைச்சது கிடையாது. எனக்கு கன பேர் கல்யாணம் பேசி வந்தது, தடியில வாம்பு வந்த மாதிரி பொம்பளைகள் வந்து கொண்டு நின்றது. நான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி மோசம் போய்க்கு நாங்கள் ஊர்ல ஒரு ஆள் வீடு 2 லொரிகளும் ஆற்ற பேர்ல நிக்கண்டு கேட்டுட்டு தந்த மச்சால கல்யாணம் முடிக்க. இப்ப இந்த வீடியோவை பார்க்கணுமோவும் தெரியல. அவ என்னண்டா வீடு அது அந்த அந்த வீட்டுல பங்கு சொத்து எடுக்கிறது அப்படி. அப்பாவை நாங்கள் இங்க கொண்டு வரப்பட்ட பாடையே காத்தோம். 78 வயது அப்பாக்கு. ஆனா இப்பவும் 5 பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் எல்லாருக்கும் கேட்டு இந்த வரைக்கும் கேட்டு இன்றைக்கும் ஒரு ஓட்டமிழனோடதான் நீங்க வந்தவர். நீங்க பாத்துருப்பீங்க. நாங்க கஷ்டத்துல வளர்ந்தா சாப்பாடுல அப்பா குறை என்ன விருப்பம் சொல்ல நெக்டோ விருப்பம் சொல்ல அப்படியே 30 நெக்டோ அல்லது ராசவழி பழம் எனக்கு கிழங்கு விருப்பம் உடனே ஒரு பேக் எல்லாம் ஹோல்சேலா தான் கொண்டு வர. பாவக்காய் இன்றைக்கு பாவைக்காய் கொண்டு வந்திருக்கிறார். பாவக்காய் 30 இன்றைக்கு சேல் போட்டிருந்தாங்க. ஜங் ஜெனரேஷனுக்கு அவைக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அது நீங்க என்ன குளப்படிகளை செய்யாமல் படிப்பிலேயே கவனமாக இருக்க வேணும். பொதுவாக அதை செய்து முடிச்சாதான் பிறகு என்ன போல மூட்டை விட்டு தூக்க வேண்டி வரும். இந்த சாமான்களை தூக்கியும் மாடிப்படிய அதெல்லாம் செய்ய மாட்டேங்க கஷ்டப்பட்டு. இந்த பானை என்னதுக்கு என்ன செய்யறீங்க? இந்த பானைகள் எல்லாம் செஞ்சு இப்படி செய்து வச்சுக்கிறார். அவருக்கு குருவிக்கு என்ன விருப்பம்? குருவி அனிமல்ஸுக்கு ஒரு மழையோ புயலோ என்னென்றாலும் போடுவேன் சாப்பாடு. உங்களுக்கு 5 மருமக்கள் இருக்கணும். அதுல எந்த மருமகள்ல விருப்பம், எந்த மகள் விருப்பம், இல்லாட்டி மகள் யாருல விருப்பம்? 5 பேரும் கோவிக்க மாட்டீங்க. வேற சொன்னாலும் எங்களுக்கு கொண்டுதான். எல்லாரையும் பொதுவாக தான் நான் பாக்குறேன். எனக்கு அது அவர் விருப்பம் இவர் விருப்பம் இல்லை. நீங்க இப்ப கனடாக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலையும் செய்தா, மூவிங் செய்து கடையில வேலை செய்து அங்க எல்லாம் செய்து நீங்க தானே. ஆனா இப்ப உங்களுக்கு திருப்பி முதல் நாளே கனடாக்கு இப்ப நேற்று தான் வந்து வாங்கினீங்கன்னு சொன்னா என்னட்டு கூட வாழ்க்கைய கொண்டு போவீங்க? அது நான் இன்னும் கொஞ்சம் படிக்கிறேன்டா படிச்சிருக்கலாம். நான் அதை செய்யல. அதுக்கு போனா இங்க அடுப்புக்கு ஊனப்படுக்கும். அதெல்லாம் அந்த நேரம் நீங்க செய்யல. இனி படிச்ச என்ன ஆளுக்கு ஒவ்வொரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சது. அதுல இவை 3 பேருக்கும் தான் முதல்ல கொடுத்தது. மற்றவையோட ஒப்புடையக்குள்ள இவ இவ்வளவு முன்னேற்றமா இருக்குது. இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகள்கிட்ட இருந்து இப்ப இண்டேல இருந்து வார இதுல என்ன எதிர்பார்க்கறீங்க? ஃபியூச்சர்ல நாங்கள் என்ன செய்ய வேணும் என்ன எதிர்பார்க்கறீங்க? பிள்ளைகளை நல்லா படிப்பிக்கணும்னு சொல்லுவீங்க. ஒன்று நான் சொல்றேன், அப்பா காசு செலவழிக்க கூடாது, வீணா செலவழிக்க கூடாது, கார்கள் வேண்ட கூடாது. கார் வேண்டினாலும் அப்பா கடிச்சு கேட்கணும். அப்பாவுக்கு ஆடி விருப்பம் இல்லை, அந்த பேருக்கு ஜெர்மன் கார் விருப்பமே இல்லை. அவருக்கு லெக்ஸஸ் அல்லது டெஸ்லா எலக்ட்ரிக் கார்கள் விருப்பம். எலக்ட்ரிக் கார்ட கேஸ் சேவ் பண்ணுவோம். பிசினஸுக்கு செலவழிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லுவார், சாப்பாடுக்கு ஓகேன்னு சொல்லுவார். ஆனா ட்ரிப்புகள் போறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் பேசுவார். இருந்துட்டு நான் வீட்டை வராட்டி எப்போ அதோட நீங்க வீட்டை நிக்கிறீங்களா கேட்டாரு. இப்பதான் வீட்டை வர்றீங்க. அதுல ஜன்னல் கரதானே வெயிலா இருந்தது. அப்ப நான் லொகேஷனை மாத்துவோம் மாத்தியாச்சு. என்ற யூடியூப் பேர் தமிழ் ரியோத்த GTA, பாட்காஸ்ட் பேர் த ஆனஸ்ட் தாட் தமிழ். நீங்க ஒவ்வொரு கிழமையும் அக்காண்ட ஃபன் கான்டென்ட், என்டைம் ஃபன் தான், பட் மோர் எஜுகேஷனலா ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வர்றதுக்காண்டி. அப்போ ஒவ்வொரு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு இன்டர்வியூ வித் வேறு ப்ரொஃபஷனல்ஸ். மற்றது
இப்பத்தில் நடக்கிற தமிழாக்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். எனக்கு தெரியாட்டி வேற ப்ரொஃபஷனல்ஸை கூட்டி கொண்டு வந்து அவையை ஷோகேஸ் பண்ணி மற்றது வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ லாஸ்ட் 6-7 months அதையும் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எந்த யூடியூப்ல தான் இந்த காணொலி வருமென்றபடியால நான் அப்பாட்டி ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, மூத்த மகளா யாழினியா அம்மா இல்லாத இடத்துல மூத்த மகளா எந்த கடமையை நான் செய்து முடிச்ச நானா இல்லாட்டி ஏதாவது மிச்சம் சச்சம் வச்ச நானா? இது எந்த யூடியூப் பண்றபடியால நீங்க சொல்லுங்க என்ன பற்றி. நானா கேட்டு வேண்ட வண்டி கிடக்கு என்ன பற்றி சொல்லுங்க, எல்லாரையும் பற்றி சொல்லுங்க. நீ இந்த அதுக்கு இப்போ நான் வேலைக்கு போனால் இவிகளை மற்றவை கண்ட்ரோல் பண்ணி வளர்த்ததில் ஒரு இது இருக்கு. உனக்கு ஒரு அந்த பெருமை இருக்குது, டேலண்டும் இருக்கு. மற்றபடி சமைக்கிறது அது எழுதுலாம் கூடுதலாக பிறகு தான் செய்தது. ஆனால் வந்த ஆண்டு செலாட்டை வாங்கி கொண்டு வந்து வைக்க அதை கோவாண்டு வறுத்து போட்டு எங்களுக்கு தெரியாது தானே. அங்க ஊர்ல வந்து செலாட்டை இல்ல, மற்றது நான் சமைக்கவும் இல்லை. திடீரெண்டு அம்மா செத்ததால நான் சமைக்க இல்லை. அப்புறம் ஒரு 8 மாதத்துலயே அப்போ இங்க கனடாக்கு வந்துட்டோம். ஆனா அந்த 8 மாதத்துலயும் சமைக்கல, அம்மம்மா இருந்ததால நான் சமைக்கல. அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா தெரியாதுன்னு நான் முடங்கி கிடக்க இல்ல, எல்லாத்தையும் பழகின நான், பிளவிட்டு பழகின நான். அதால பேச்சும் விடும் அப்பா என்ன அத அந்த நேரம் எங்களுக்கு அப்ப இப்படி இருந்து கதைக்க மாட்டோம். எங்களுக்கு அப்பாண்டா பயம். அப்பா நாங்க இப்ப இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதால கதைக்கிறோம். என்னன்னு சொல்றது, இருக்க வேண்டிய இடம் வேண்டா என்ன பெருமையில சொல்லையில ஒரு படிச்சு ஒரு வேலை செய்து எங்களுக்கும் பிள்ளைகள் பிறந்த பிறகுதான் நாங்கள் அப்பாவோட இப்படி ஃப்ரெண்ட்லியா கதைக்கிறோம். முந்தைய அப்பாண்டா பயம் தான். என்ன அப்பா முந்தி பள்ளிக்கூட டைம்ல கேபிள கட் பண்ணிடுவார். ஒன்லி 2 மாசம் தான் போயிட்ட கேபிள் இருக்கு. இப்பத்திய பிள்ளைகளுக்கு கொடுத்து வச்சு வாக்க இல்ல. அங்க டொமிசைல் அக்ரிமெண்ட்ல எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருப்பாரு. அங்க எல்லாரையும் சொல்லுவீங்க அப்பாக்கு. 2 பேரும் என்னதுக்கோ பிளாஸ்டர் வாங்கிட்டு சொல்லி விட தினேஷ் அனுப்பி இருக்கிறோம். அங்கே போய் இந்த ஏஆர்பியில் பிளாஸ்டர் வாங்கி கொண்டு ஆண்டு அதுக்கு காயப்பட்டு யாருக்குன்னு தெரியாது. இவன் போய் அங்கே பிளாஸ்டருக்கு அவன் அது பிளாஸ்டர் $3 சொல்லி இவன் வேண்டி பார்த்துட்டு இதுக்கு $3 கொடுக்குற நேரத்தில் இந்த காய்க்கு ஒரு வெங்காய பேக்கு வேண்டலாம்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் கடைக்காரன் விழுந்து சிரிக்கல, வெங்காயத்தை வாங்குறேன் சொல்லி போட்டு போறான். ட்வின்ஸ் பிறக்கிறையில தானே. அப்ப உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்ததால 2 பாய்ஸ் அண்டபடியால அது கொஞ்சம் பெருமை என்ன உங்களுக்கு. buy one get one free நடுகளும் சொல்லுவீங்க. 2 பிள்ளைகள் செட்டையர்கள் பிறந்ததுன்னு சொல்றபடியால ஆக்களுக்கும் ஒரே குழப்பம். உங்களுக்கும் முந்தி குழப்பமோ? சின்ன வயதுல பிடிக்கல 2 பேரையும் ஒரே மாதிரி என்ன ஐடென்டிக்கல் பெர்மனன்ட் மார்க்கர் எழுதி வருவார். பின்னுக்கு நான் எழுதுவேன் வந்த மூட்டை முதுகில் எழுதுற மாக்கரா. இப்ப கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு கொஞ்சம் மாறிட்டு. இப்ப அதால நான் யூடியூப் செய்யறது உங்களுக்கு என்ன பனி விளையாட்டு நினைக்கிறீங்களோ இல்லாட்டி சீரியஸா செய்யற நினைக்கிறீங்களோ? என்ன அண்டைக்குண்ட யூடியூப் நீங்க மட்டும் மாதிரி கிடந்தது என்ன மாதிரி இல்லை. அது அதோட மினைக்கட்டு கொண்டிருக்கிறது வேலைக்கு போறது அங்க அதுக்கு நேரம் இதுக்கு வந்து ஏனண்டா நான் ஒரு நாள் பார்த்து எனக்கு போன் எடுத்தால் அல்லது நான் எடுத்தால் கன நேரம் கதைக்கிறது 2 நிமிஷம் கதைக்கிறது கிடையாது. லைன் ஒன்று வருது 45 நம்பர் போல கிடக்கு. அது நேற்று சொன்னது அதுண்டு ஆக்கள் அடிச்சு கொண்டிருப்பின. நம்பர் பப்ளிக்கா இருக்கிற இன்னும் அதானோ என்ன இப்ப என்னோட கதைக்கணும்னு சொன்னா அங்க தினேஷ் நம்பர் இருக்கும், பப்ளிக் அடிச்சு பண்பலா கதைக்கலாம். நீங்கள் என்னன்னு தெரியும் யூடியூபா ஓகே அக்காட்ட கேட்பேன், ஓகே பேஸ்புக்ல போய் பாப்பேன். இவன் லிஜெட்டான அதுக்கு பிறகுதான் என்னட்ட
வரும் கதை. நம்பருக்கு அக்கா நம்பர் கேட்டு அடிக்கிறவே என்னட்டு நான் கொடுக்குறேன். நான் சொல்ல அக்கா உங்களுக்கு அடிக்க சொல்றேன். அப்பாவோட கதைக்கவே எனக்கு நேரம் இல்ல. நான் 2 பிள்ளைகள் இருக்கு, அவைய கிளாஸுகள் இருக்குது, போகணும் ஏத்தோணும் வரணும். ஜானிசன் இன்னும் மெச்சுவர்டா வரே இல்ல. தினேஷ் ஈவன் அந்த நேரம் என்னோட திருப்பி கதைக்க மாட்டினான். ஆனா ஜான்சன் வந்து திருப்பி கதைப்பார். ஐயம்மா why I have to do this that and தினேஷ் ரிலீவன் எல்லாம் செய்யடாண்டா செய்துட்டு போயிருவாங்க. திருப்பி கதையே இல்ல இந்த வரைக்கும். இப்ப நேற்று கூட நான் என்னவோ சொன்னா அவைக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஓமா கொண்டுட்டு வைப்பின முடியே திருப்பி கதைக்க மாட்டேன் என்னோட. ஆனா ஜான்சன் இருக்கிறாரு திருப்பி கதைப்பார். இப்ப 78 வயது உங்களுக்கு. நீங்க வந்து வாழ்க்கையில அந்த சந்தோஷங்களை இழந்தாலும் நிறைய சந்தோஷங்களை உங்களோட வாழ்க்கையில இழந்திருக்கிறீங்களா, அது எங்களுக்கு 5 பேருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட நீங்க நான் அதை இழந்தா கூட இந்த விஷயத்துல நான் நல்ல பெருமைப்படுறேன் என்று சொல்லி நினைக்கிற ஒரு விஷயம். அதான் ஒரு அளவுக்கு 5 பேரையும் ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டேன்றது நான் சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான். அதுதான் நான் கண்ட மிச்சம் மொழிய. மற்றும்படி நான் 2 பேர் செலிபிரிட்டி ஆயிட்டோம். எனக்கு ஒரு லோக்கல் செலிபிரிட்டி வேற ஒரு இதுவும் இல்லை. மண்டைக்குள்ள இருந்தது என்ன 5 பேரையும் நல்லா ஆக்க வேணும் என்ன. அது அம்மா அப்படித்தானே சொல்லி விட்டா 5 பேர் முந்தி சொல்ற 5 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப 5 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோமோ? ஜாலி கொஞ்சம் பாவம் தானே. ஒரு அளவா ஒரு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துல இருக்கணும். காசை வச்சுதான் எல்லாம் மட்டும் நினைக்கிறீங்களோ? இல்லதானே. சந்தோஷமா இருந்தா சரிதானே. சந்தோஷமா இருந்தா சரி. காசு தேவை என்ன? காசு எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு, படிப்பு எவ்வளவு முக்கியம் அதை சொல்லுங்க. ரெண்டும் முக்கியம். சந்தோஷம் அது வந்தா இல்லாம ரெண்டும் இருந்தா தான் சந்தோஷம் பெறும். சொன்னவர் கனடா ஆண்டு வரைக்குள்ள எங்களுக்கு ஆணிவேர் வந்து சித்தப்பா தான். அவர் வந்து உங்களை கூப்பிட்டது என்ன. அப்ப சித்தப்பா இப்ப எங்களோட இல்ல. அவரை மிஸ் பண்றீங்களா இருந்துட்டு? கனவுல வார வர இப்போ ஒரு மாதத்துக்கு முன்ன மெரிதாட்சத்துக்கு சொன்னேன் கதைச்சு போட்டு அப்புறம் எங்கேயோ தான் போறன்னு ஒரு ஆக்கள் நிக்கிற இடத்துல ஒரு பாட்டி நடக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் விடுவது எத்த விடுவது இன்னும் நடக்கிற மாதிரி ஆக்கள் நிறைய என்னன்னு தெரியாது. அதுக்குள்ள போனதா அதோட நான் முழிச்சுட்டேன். சித்தப்பா வந்து உங்களோட கடைசி தம்பி என்ன? கடைசி தம்பி. சித்தி வந்து என்னன்னு சொல்றது, இந்த வரைக்கும் நாங்கள் போனா வடையில இருந்து சாப்பாடுல இருந்து பெரிய ஐட்டியா தான் இந்த வரைக்கும். பிறகு கட்டி கொண்டு போறதுக்கும் பிளேட் புரும்பா எடுத்து வைப்பா என்ன. அது மட்டும் இல்ல ஒரு தும்மல் ரெண்டாலே அடிச்சுக்கோ. சித்தப்பாவை இந்த கர்ணத்துல மிஸ் பண்றோம். ஏன்னாடா இருந்திருந்தா ஒரு யூடியூப்ல என்னோட வந்து ஃபன் பண்ணி இருப்பார். யூடியூப் நான் செய்யறது உங்களுக்கு ப்ரௌடோ இல்லையோ? அது செய்யறது ப்ரௌட் தான். ஆனா அந்த வேலையும் செய்து கொண்டு இதுகளையும் செய்யறதுல அவ்வளவு தனியாக இருந்து கொண்டு சமைக்க வேணும். அது உட்பட்ட வேலைகள் கிடக்குது. அதால கொஞ்சம் விருப்பம் ஒழிஞ்சோம். மற்றபடி இப்படி நல்லா போய்கொண்டிருந்தா வேலையை விடலாம். என்ன வேலையை விடுறதோட வேலையை விடுறது விருப்பமே உங்களுக்கு? நான் இல்ல நல்ல விருப்பம். இப்ப இது வேலையை பாட்டி அடுப்புக்கு பூனை கொடுத்துட்டு நான் வேலையை கல்யாணம் வீட்டுக்கு 3 நாளுக்கு முதல் வேலையை விட்டனால் இந்த வேலை செய்யறதுக்கு அப்பாவுக்கு சொல்ல இல்ல. அப்பா சொன்ன ஆட்டி விடும். என்ன முடிவெடுத்து பேங்க்ல வேலை செய்யறதுனால திடீரெண்டு விட்டுனாங்க. ஒரு நாள் வந்து அங்க திறந்து கொண்டேன். நான் இப்ப கொஞ்ச நாள்ல வேலை விட்டுருவேன் தெரியும் தானே. சொல்ல இல்லையன்னு சொல்லாதே. ஐயோ எனக்கு மண்ணு கார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்தது அந்த நேரம். அந்த கல்யாண வீட்டுல எனக்கு சொன்னவன் நான் இந்த லைசன்ஸ் எடுக்க ரியல் எஸ்டேட் அப்ப லைசன்ஸ் எடுத்துட்டேன். விடையக்கே எடுத்துட்டு நான் இந்தியா கேட்கதான் நீ லைசன்ஸ் எடுத்துட்டு சொன்ன மாதிரி கூட சொன்ன. 2014ஆம் ஆண்டு 15 14 பழைக்கு தொடங்கினா 15 தான் எடுத்தேன். அப்பாவோட ஆண்டு சொல்ல 15 ஏப்ரல். அதுகள் ஞாபகம் இருக்கிறது. இந்த சாமான் வைக்கிற இடம் தான் வச்சுட்டு புற தேடுறது. கடைசியா எல்லாத்தையும் எடுத்து போட்டு புற அந்த சக்கரை போத்தல காண இல்லை.
இதுதான் தம்ப்நெயில்ல வைக்க போறேன். அப்பா அதை எடுக்கிற சர்க்கரை போத்தலை காணவில்லை. அதுதான் தம்ப்நெயில் கேடு. என்ன நடந்தது என்ன? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பாவுக்கு நன்றி வீடியோக்கு வந்ததுக்கு. மற்றது லைக் இது ஒரு எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. அப்பா இருக்கிறார், மாமா இருக்கிறோம். அவ்வளவு சப்போர்ட் இருந்து கூடி கஷ்டமா இருக்கு வளர்க்கறது. ரைட். அப்ப 5 பேரை தனியா வளர்க்குறேன்னு சொல்றதும் ஒரு பெரிய இது. மற்றது ஒரு புது நாட்டுல நீங்க முதல்ல எங்களுக்கு கணமுறை கதையை சொல்லியிருக்கேன். முதல் கேனாக்கு வந்த அப்பாவுக்கு வின்டர் அப்ப குளிர், இப்ப குளிரே இல்லை. அப்ப -20 30 எல்லாம் போகும். அப்ப எப்பவுமே வந்த பாதையை மறக்க கூடாது. இப்ப ஆக்சுவலி இன்றைக்கு ஒரு ஆள் எனக்கு காமெண்ட் பண்ணேன். நான் நேற்று ஹாப்பி கேனடா டே என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அப்போ சொன்னேன் கேனடா வந்து இப்போ டாக்ஸுக்கும் மற்றது ஹெல்த் கேரும் போடுறேன்னு சொல்லி. ரைட். ஆனால் நான் சொன்ன அவருக்கு எவ்வளவுதான் என்று சொன்னாலும் கேனடா போல ஒரு நாடு இல்லை. ரைட். அப்போ எவ்வளவுத்துக்கு அப்போ இப்படி அப்பா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தனி மனுஷனா 5 பேரை வளர்த்து முன்னேற்றலாம். எத்தனை வயசுல நீங்க இங்க வந்த? நீங்க 48 வயசுல அப்பா வந்து கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும். இருந்தாலும் 48 எத்தனை வயசுல வந்தாலும் எந்த உயரத்துக்கும் போகலாம்ன்றதுக்கு அப்பா ஒரு உதாரணம். கஷ்டப்பட்ட வேலை செய்தா கூட 5 பிள்ளையார் வந்து நான் தனியா இருக்கிறேன், நான் வந்து ஒரு சிங்கிள் ஃபாதரா இருக்கிறேன் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்பா வந்து கை நீட்டி 5 ரூபாய் தாங்கோ எனக்கு என் பிள்ளைகளை பார்க்கணும் என்று சொல்லி நாங்கள் அங்க இருக்கையும் செய்யல. இங்க கனடாக்கு வந்த பிறகும் இல்ல. இவர் தான் உதவி செய்திருக்கிறார் ஒழிய அதுல வந்து ஒரு ப்ரௌட். அந்த நான் ஏன் சொல்றேன்னா அதுக்காண்டி மெட்ட வெயிட்ட காசு வேண்டதோ அதுகள் எல்லாம் கஷ்டம் வந்தா எல்லாரும் வேண்டதான். இன்றைக்கு இப்படி இருக்கிறோம், நாளைக்கு என்ன நிலைமையில இருப்போம்னு தெரியாது. வாழ்க்கையே ஒரு நிரந்தரம் இல்ல, ஒரு பலூன் மாதிரி எப்பவும் அது உடையலாம். என்ன தினேஷ்? அது கவர்மெண்ட் இருந்தா அபியூஸ் பண்ணல. அது முந்தி இருந்து அப்ப ரைட் வேற இது இல்ல. கவர்மெண்ட் வந்து அப்ப எங்கட முயற்சியாக நாங்கள் எப்போ சரியான பாதையில போனால் எங்களை சுத்தி இருக்கிறவ எல்லாரும் சரியாயே வருவினம். அது வந்து நான் அப்பா பார்த்து பழகின ஒரு பழக்கம். வேற என்ன, இதோட முடிப்போம். என்ன கன நேரம் வந்துட்டுது, உங்களுக்கு போரிங்கா இருக்கோ தெரியாது. இருந்தாலும் இது எந்த வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காணொலி. ஆனா உண்மையிலேயே இது ஒரு அன்பிளான்ட். நான் வேலைக்கு போயிட்டு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு பல்லுக்கு புடுங்க போயிட்டு இப்பதான் வந்து இதை எடுத்த. நாங்கள் உண்மையிலேயே ஒரு பிளான் பண்ண இல்லை ஒன்றும். அதனால கிச்சன்கள் எல்லாம் குப்பியா இருக்கு, அது குப்பியா இருக்குது. எது குப்பியா இருந்தாலும் என் வியூவர்ஸுக்கு தெரியும். அதனால ஒரு குடும்பம் மாதிரி. இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு நன்றி. அப்பாவும் வந்து இன்றைக்கு இன்டர்வியூஸ் பண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த காணொலி. மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, போட்டு வாருங்க. ஓகே.